புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலைய பணிகள் டிசம்பரில் நிறைவடையும் என பொலிவுறு நகர்த்திட்ட நிறுவனம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்த நிறுவனம் சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொலிவுறு நகர திட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணிக்கு 50% நிதியினை மத்திய அரசு வழங்கியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் தொடங்கிய பணிகள் தற்போது நிறைவடையும் நிலையில் உள்ளது. பேருந்து நிலையத்தின் முன்பு 17 கடைகள், 1 உணவகம், 2 போக்குவரத்து அலுவலகம், 2 பயணச்சீட்டு பதிவகம், 1 நேர காப்பகம், 32 பேருந்துகள் நிறுத்துமிடம் மட்டுமே இருந்தன. தற்போது 31 கடைகள், 2 உணவகங்கள், 3 பயணிகள் காத்திருப்பகம், 4 போக்குவரத்து அலுவலகம், 3 பயணச்சீட்டு பதிவகம், 6 ஆம்னி பேருந்து அலுவலகம், பயணிகள் இரவு தங்கும் அறைகள், 2 விசாரணை அலுவலகம், தகவல் மையம், முதலுதவி அறை, கட்டுப்பாட்டு அறை, நிர்வாக அலுவலகம், மின் அலுவலகம், பொருள் காப்பகம் ஆகியவற்றுடன் 46 பேருந்துகள் நிற்கும் வசதிகள் உள்ளன. அத்துடன் 450 பைக்குகள், 25 4 சக்கர வாகனம், 18 ஆட்டோ மற்றும் 10 டாக்ஸி நிறுத்தும் வசதி உள்ளது. தற்போது பேருந்து நிறுத்தத்தின் முனைய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு பேருந்துகள் இயங்க ஏற்பாடு நடைபெறுகிறது. இதர பணிகள் டிசம்பருக்குள் நிறைவடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு செய்தார். வாக்காளர் பட்டியல் சுருக்குமுறை திருத்தம் செய்யும் பணி ஜனவரி 1ஆம் தேதியை தகுதி பெறும் நாளாக கொண்டு பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கல் மற்றும் திருத்தம் செய்யும் பணியானது வரைவு வாக்காளர் பட்டியலுடன் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. மேலும் அப்பணி வரும் 28ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான சிறப்பு முகாம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் இன்று தொடங்கி 2 நாட்கள் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளால் நடைபெற்று வருகின்றது. இப்பணியினை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் பல்வேறு மையங்களில் ஆய்வு மேற்கொண்டு நடைபெறும் பணிகளை பார்வையிட்டார். நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 33 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 66 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியாக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் தொகுதி மேம்பாட்டு நிதியாக 2 கோடி ரூபாய் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன் 2023-24ஆம் ஆண்டிற்கான முதற்கட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியாக 77 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அடுத்த கட்டமாக தற்போது 33 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் 2023-24ஆம் ஆண்டில் 2ஆம் கட்டம் மற்றும் இறுதி கட்டமாக ரூபாய் 1,23 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிதியாண்டிற்கும் முதற்கட்டமாக 77 லட்சம் ரூபாய் அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் தற்போது 2 கோடி ரூபாய் வீதம் அரசு 66 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. பல தொகுதிகளில் தற்போதுதான் அந்த நிதியில் பணிகள் துவங்க உள்ளன. இப்போது மேலும் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் பிரதிநிதிகளும் உற்சாகமடைந்துள்ளனர். அதானி விவகாரம் தொடர்பாக மக்களவை நிலைக்குழு விசாரிக்க வேண்டும் என புதுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அமெரிக்க நீதிமன்றத்தில் 54 பக்க அறிக்கையில் தொழிலதிபர் அதானியின் நிறுவனம் ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு, ஆந்திரம் உள்ளிட்ட மாநிலங்களில் சோலார் மின் உற்பத்தியினை விநியோகம் செய்ய சுமார் ரூபாய் 2200 கோடி லஞ்சம் கொடுத்ததாக ஆதாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அதானி மற்றும் அவரது மருமகன் உட்பட 7 பேருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய அரசு அதானி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முறைகேட்டில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய பிரதமர், ஏன் அதானியை பற்றி பேசுவதில்லை என விளக்கம் அளிக்க வேண்டும். அரசியல் ரீதியில் பாஜகவிற்கு அதானி நிதியுதவி அளித்து வருவதாகவும், அதானி விவகாரத்தை மக்களவை நிலைக்குழு விசாரிக்க வேண்டும். சாதாரண விஷயங்களுக்கு கூட அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ விசாரணை நடைபெறுகிறது. ஆனால் அதானி மீது நடவடிக்கை இல்லை. அதானி மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் சார்பில் பலகட்ட போராட்டங்கள் நடத்த உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். கரிபாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தண்டுமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் கரிபாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தண்டுமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது.
இப்பூஜையில் 50க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனின் அருளை பெற்றனர். நிறைவாக பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஐயப்பனின் அருப்பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது. இப்பூஜைக்கான ஏற்பாடுகளை கிராமவாசிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காலாப்பட்டு மத்திய சிறையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அவர் சிறை வளாகத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து கைதிகள் அறைகளை பார்வையிட்ட அவர் கைதிகளுக்கு போதிய உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுகின்றனவா என ஆய்வு செய்தார். மேலும் சமையல் கூடத்தை நவீனமயமாக்கவும் அதில் 2 எக்ஸாஸ்ட் மின் விசிறிகளை பொருத்தவும் அறிவுறுத்தினர். கைதிகளுக்கான கழிப்பறைகளை பார்வையிட்ட அவர் அவற்றை சுத்தமாக பராமரிக்கவும் பழுதான குடிநீர் இயந்திரத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து போதிய குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தவும் கோரினர். இந்த ஆய்வின்போது புதுச்சேரி சார் ஆட்சியர் இஷிதா ரதி, சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் இன்று மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி காவல்துறை கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு மற்றும் போக்குவரத்து பிரிவு காவல் நிலையங்களில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு பகுதிக்கும் உள்ள எஸ்பி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் காவலர்கள் பங்கேற்றனர். குறைதீர்ப்பு கூட்டத்தையொட்டி காவல் நிலையங்கள் களை கட்டியிருந்தது. பல்வேறு தரப்பினரும் தங்கள் குறைகளையும் புகார்களையும் நேரடியாக அதிகாரிகளை சந்தித்து தெரிவித்தனர். அவர்கள் புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், தொடர் நடவடிக்கைகள் குறித்து இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்களிடம் கேட்டு உடனடியாக குறைகளை களைய அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதனால் அனைத்து காவல் நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அரசு தினக்கூலி ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வு வழங்கி அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு சமீபத்தில் வழங்கப்பட்டது. அதாவது 50% இருந்து 53% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் உள்ளாட்சித்துறையில் பணிபுரியும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பியூன், சுகாதார ஊழியர்கள், காவலாளி, கேங்மேன், டேங்க் ஆபரேட்டர், பல்நோக்கு உதவியாளர் ஆகியோருக்கான சம்பளம் ரூபாய் 900 இருந்து 918 உயர்த்தப்படுகிறது. எடுத்தர், பில் கலெக்டர் ஆகியோருக்கு ரூபாய் 995 இருந்து 1015 உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்டெனோகிராஃபருக்கான சம்பளம் ரூபாய் 1275 இருந்து ரூபாய் 1301 டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்களுக்கு 1460 இருந்து ரூபாய் 1489 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த சம்பள உயர்வு ஜூலை 1 தேதியில் இருந்து அமலுக்கு வருகிறது. இதற்கான செலவினத்தை உள்ளாட்சி அமைப்புகள் அதன் சொந்த நிதியிலிருந்து வழங்க வேண்டும். இதற்காக உத்தரவினை உள்ளாட்சித்துறை சார்பு செயலர் ரத்னா வெளியிட்டுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மறைந்த திமுக மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான முரசொலி மாறனின் 21வது நினைவு தினம் திமுக தலைமை அலுவலகத்தில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட முரசொலி மாறனின் திருவுருவப் படத்திற்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையிலான திமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் உட்பட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு முரசொலி மாறன் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் இணைய வழியில் கடன் வாங்கியவருக்கு மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இணைய வழியில் ரூபாய் 28,000 கடன் பெற்றுள்ளார். அவர் அதை வட்டியுடன் சேர்த்து ரூபாய் 35,000 செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனாலும் கூடுதல் பணம் கேட்டு சம்பந்தப்பட்ட நிறுவன ஊழியர்கள் என கூறி மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதேபோல் புதுச்சேரி அரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் அன்பழகன்.
இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை வங்கி மேலாளர் என அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். அதன்படி அவரது கடன் அட்டை மதிப்பை அதிகப்படுத்துவதாக கூறி ஓடிபி எண்ணை கேட்டுள்ளார். அன்பழகன் அவருக்கு வந்த ஓடிபி எண்ணை கூறிய நிலையில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 89,962 எடுக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து புகாரின் பேரில் இணைய வழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் உள்ளாட்சிகள் தின விழா கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் உள்ளாட்சிகள் தின விழா சிறப்பு கிராம சபை கூட்டம் நடுப்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகம் அருகே நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமை தாங்கினார். ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னி வளவன் முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலரும் பெரம்பை அலுவலக பட்டாளருமான முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை சிறப்பித்தல், மகளிர் சுய உதவி குழுக்களை கௌரவித்தல், வடகிழக்கு பருவமழை குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஜல்ஜீவன் இயக்கம், கூட்டாண்மை, வாழ்வாதாரம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.